ரெண்டாவது அன்புமணிக்கு கேபினட் பொசிஷன் கொடுத்தது. அன்புமணிக்கு பதவி கொடுக்கும் பொழுது நான்லாம் வேண்டான்னு சொன்னேன், என்னுடைய மனைவி தான் வந்து நம்ம பையனுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு கட்சியில ஒரு எம்பி இருக்கிறாரு, எந்த எம்பிக்கு இதுல நம்ம கேபினட் பொசிஷன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து இல்ல கொடுக்கலாமா வேண்டாமான்ற முடிவை யார் எடுக்கணும்? பொதுக்குழு எடுக்கணும், செயற்குழு எடுக்கணும். தலைவர் சொல்லுக்கு பொதுக்குழுவும் செயற்குழுவும் கட்டுப்பட்டதாகவே இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒரு கருத்தை கேட்டு முடிவெடுக்கிறது தான் ஜனநாயகமா இருக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாட்டில் விட்டு இருந்தாருன்றதுக்காகவும் காலை பிடிச்சு கதறினாருன்றதுக்காகவும் ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு கட்சியா இருந்ததா அப்படின்னா அந்த கட்சியாவே இல்லை அப்படின்றது தான். அவர் டீசெண்டா ஒதுங்கிட்டாரு. எனக்கு வந்து எங்க மாமா பாத்துக்கிடுவாருங்க, உங்க காலம் வரைக்கும் நாங்க உங்களை மதிக்கிறோம், தெய்வமா மதிக்கிறோம், நீங்க இல்லாட்டினாலும் நீங்க தெய்வம் தான், அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா எதிர்காலம் கட்சிக்கு யாரு? அவர் தானே, அவர் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து கிளம்பிட்டார். இப்ப கட்சி மொத்தமும் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நிக்குது. ராமதாஸ் தனக்கு இருக்கக்கூடிய பெரிய மனுஷன்ற செல்வாக்கை பயன்படுத்தி கட்சிக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. கட்சிக்குள்ள யாரும் அவர் பேச்ச கேட்கல. இன்னைக்கு ஜி.கே. மணிட்ட பேட்டி கேட்கிறாங்க, கட்சிக்குள்ள என்னென்னமோ நடக்குது, நீங்களும் என்னென்னமோ கேட்குறீங்க, நான் என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு போறாரு. ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு கட்சி நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வருஷங்கள் இருக்காங்க, ஒரு மரியாதை இருக்கு அவர் மேல, அப்படிங்கும் போது வீட்டு சண்டையை கொண்டு வந்து சொல்லி மக்களே பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவர்கிட்ட கருத்தியலாவோ அல்லது மகனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கோ வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பேரலை இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அது குடும்ப சண்டைன்னு சொல்றதா இல்லை கட்சியோட பின்னடைவுன்னு சொல்றதா அப்படின்றது தெரியல. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு சில நேரங்களில் வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மேடைகளில் ரொம்ப ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சது. இப்போ எம்எல்ஏயோட ராஜினாமா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாமக என்ன நடந்தது? பாமகவை பொறுத்தவரையில் ராமதாசனுடைய கமாண்டிங் அத்தாரிட்டிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்திருக்கிறதா ராமதாஸ் கருதுகிறார். நம்முடைய கமாண்டுக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருந்த எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் இப்போ அந்த கமாண்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்த யாருமே நம்ம கமாண்டை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு முதியோருக்கே உரிய ஒரு பிரச்சனையிலிருந்து ராமதாஸ் வந்து இந்த பிரச்சனையை அணுகிறார். அதனால தான் இதை வந்து இவ்வளவு நாள் அவர் வீட்டுக்குள்ளே நடந்த பல்வேறு விஷயங்களை வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் பேசின எந்த விஷயமே வந்து பொதுமக்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் தேவையில்லாத ஒரு விஷயம். ரெண்டு தான். ஒன்று, அன்புமணி ராமதாசனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. ரெண்டாவது, இவங்க கட்சியில் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ன்றது எவ்வளவு ஜனநாயகபூர்வமாக நடந்திருக்கு அப்படின்றத பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களும் மக்களும் புரிந்து கொள்வதற்கு உதவுவதாக இருக்கு. இது ரெண்டை தவிர இதில் எதுவுமே டேக்கவே கிடையாது. மாறாக கட்சிக்குள் எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளுமே அப்பாவும் மகனுமாக ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டாக்ஸிக்காக எடுக்கப்பட்ட முடிவுகளாகத்தான் எல்லாமே இருக்கு. நம்பர் 1, இவருக்கு தலைவர் பதவி கொடுத்தது. அதற்கு முன்னாடியே வந்து கேபினட் பொசிஷன் கொடுத்ததுலேருந்தே வர்றாரு. 2004 யூபிஏ அரசாங்கத்தில் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ஜ் எடுத்துக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அதுல இருந்தே பலருக்கும் வந்து குழப்பங்கள் வர தொடங்குது. அன்புமணிக்கு இவ்வளவு சீக்கிரம் ஏன் கொடுக்குறாரு அப்படின்ற கேள்வி வந்து பலருக்கும் எழுந்தது. ஏன்னா அதற்கு முன்பு 1998 எலெக்ஷன்ல வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து இவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெறும் பொழுது வன்னியர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்கள் தலித்துக்கு இடம் கொடுத்தோம், தலித் எழில்மலையை தான் கேபினட் MOS மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ண தலித் எழில்மலையா அதற்கு பிறகு என்ன செய்தது பாமக? இன்றைக்கு அவர் எங்க இருக்கிறார், அவர் என்ன ஆனார் அப்படின்றத எடுத்து பார்க்கணும். 99 வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி ஆட்சியை கலைத்தார் ஜெயலலிதா. ஆட்சியை கலைத்ததற்கு பிறகு மறுபடியும் தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் தலித் எழில்மலைக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனால் அவர் கட்சியிலிருந்து வெளியேறினார். வெளியேறியவர் அதிமுகவுக்கு போய் சேர்ந்தார். 2001 திருச்சியில் அதிமுக சார்பாக இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்றத்துக்கு போனார். கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்தார். 2020 அவர் வந்து மறைந்தார். இப்போ தலித் எழில்மலையை இப்படிதான் பாமக வந்து முடித்து கட்டியது. அவரை வந்து இவர்கள் வந்து ஒரு பெருந்தலைவராக ரெகனைஸ் பண்ணியோ கடைசி வரை அவரை கொண்டாடக்கூடியவர்களாகவோ இவர்கள் இல்லை. மறுபடியும் அப்பாவும் மகனும் சேர்ந்து தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக எங்க மறுபடியும் இவருக்கு கேபினட் பொசிஷன் எதுவும் கிடைச்சிருச்சுன்னா அல்லது மறுபடியும் இவர் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்றது, வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக சிதம்பரம் தனி தொகுதியில் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில இவருக்கான வாய்ப்பை மறுத்து அவரை வெளியேற்றினார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, அன்புமணிக்கு கேபினட் பொசிஷன் கொடுத்தது. அன்புமணிக்கு பதவி கொடுக்கும் பொழுது நான்லாம் வேண்டான்னு சொன்னேன், என்னுடைய மனைவி தான் வந்து நம்ம பையனுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு கட்சியில ஒரு எம்பி இருக்கிறாரு, எந்த எம்பிக்கு இதுல நம்ம
கேபினெட் பொசிஷன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து இல்லை கொடுக்கலாமா வேண்டாமான்ற முடிவை யார் எடுக்கணும்? பொதுக்குழு எடுக்கணும், செயற்குழு எடுக்கணும். தலைவர் சொல்லுக்கு பொதுக்குழுவும் செயற்குழுவும் கட்டுப்பட்டதாகவே இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒரு கருத்தை கேட்டு முடிவெடுக்கிறது தான் ஜனநாயகமா இருக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாட்டில் விட்டு இருந்தாருன்றதுக்காகவும் காலை பிடிச்சு கதறினாருன்றதுக்காகவும் ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு கட்சியா இருந்ததா அப்படின்னா அந்த கட்சியாவே இல்லை அப்படின்றது தான். அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவி கொடுப்பது. 2022 மே மாதம் அவருக்கு தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டது. அதுவரை தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் கௌரவ தலைவராக மாற்றப்பட்டார். இந்த முடிவுமே ராமதாஸ் அவர்கள் சுயதீனத்தோட, அதாவது தானே முடிவெடுத்தோ அல்லது வந்து கட்சியின் மாவட்ட தலைவர்களோடு பேசியோ அல்லது பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுத்தோ இந்த முடிவை அறிவிக்கல. மாறாக சௌமியா அன்புமணி அவர்கள் ராமதாஸ் வந்து வீட்டில இருந்து தப்பிச்சு போய் மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தங்கி இருந்த பொழுது யாருக்குமே தெரியாத செய்தியை அறிந்து கொண்டு அந்த இடத்துக்கு சௌமியா வந்து நான் மண்டபம் பார்த்துட்டேன், தலைவரை மாத்திடுவோன்னு அவங்க சொன்னதாகவும் உடனே ஒரு சம்மதிச்சிருக்கிறாரு. அப்ப ராமதாஸே அப்படிதான் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னா மகனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க எப்படி ஒரு காலத்துல நீங்க நிறுவனரா இருந்து தலைவர் நியமனத்துல நீங்க எப்படி முடிவெடுத்தீங்களோ அதே போல கூட்டணி விவகாரத்துல இன்னைக்கு உங்க மகன் முடிவெடுக்கிறாரு. நீங்களும் உங்க கட்சியோட கலந்தாலோசித்து முடிவு அறிவிக்கல, அவரும் கட்சியோட கலந்தாலோசிச்சு முடிவு எடுக்கல. ரெண்டு பேருமே உங்கள் ரெண்டு பேருடைய நன்மைக்கு உட்பட்டுத்தான் முடிவை எடுத்திருக்கிறீர்கள். கடந்த காலத்திலையும் சரி, நிகழ்காலத்திலையும் சரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கூட்டு நன்மை பாதிக்கப்படுதுன்றதுக்காக அல்லது உங்க பேச்ச உங்க மகன் கேட்க மாட்டாருன்றதுக்காக தமிழர்களே எனக்கு கட்சிக்கு இப்படி என் கட்சிக்கு இப்படி நடந்துருச்சு பாத்தீங்களா, வன்னிய சொந்தங்களே ஊம ஜனங்களே என் கட்சிக்கு இப்படி நடந்துருச்சு பாத்தீங்களா, நாங்க ஏன் வரணும்? இந்த காலத்துல எப்படி எடுத்துக்கிறது? யூ கோ மேன் ஒய் மீ, நான் ஏன் நடராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? நீங்க போங்க, உங்களுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள வச்சு தீர்த்துக்கங்க அந்த பிரச்சனைய. கட்சியில பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு என்ன பவர் இருக்கு? நீங்க யாரு? பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, மாவட்ட நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, அத்தனையும் அன்புமணி பின்னாடி இருக்கு. நீங்க யாரு? உங்களுக்கு கட்சியில என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க தானே உங்களுக்கு போதும் எல்லாத்தையும் மயம் பார்த்துக்கிறட்டும், மயம் நல்லா பார்த்துக்கிடுவாரு, நீங்க தானே தாரவாத்து கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கு பிறகு அது சரியில்லை இது சரியில்லைன்னு பின்னாடி இருந்து குறை சொல்லிட்டே இருந்தா எந்த மகனா இருந்தாலும் போப்பா வேலையை பார்த்துட்டு தானே சொல்லுவான். அதே தான் அன்புமணி ராமதாஸும் சொல்லியிருக்கு. இந்த நேரத்துல யாரு கூட்டணிக்கு வருவாங்க? இந்த நேரத்துல ஏன்னா கூட்டணி இப்போ வந்து அவங்களுக்கு இதாக தானே இருந்துட்டு இருக்கு. இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் ஒரு 5% வாக்குகள் இருக்குன்ற அடிப்படையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 1% வாக்கும் ரொம்ப முக்கியமானதுதான். அதனால அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னா திமுக நிச்சயம் சேர்த்துக்கிட போறது கிடையாது. ஆனா ராமதாஸுக்கு ஒரு பரிதவிப்பு என்ன அப்படின்னா திமுக பக்கம் வந்து வெற்றி இருப்பது போல அவர் நினைக்கிறாரு. ஏன்னா எதிர்த்தரப்பு வந்து சிதறி கிடக்கு, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஜெயிக்க முடியாதுன்றத அவர் உறுதியா நம்புறாரு. அப்ப திமுகவோட சேர்ந்துகிட்டோம்னா எப்படி வந்து 2006-11 கலைஞருடைய ஆட்சி காலத்துல நமக்கு வந்து ஒரு செல்வாக்கான ஒரு இடம் இருந்ததோ அது போன்ற இடத்தை பெற்றுவிட முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா திமுக அதுக்கு கதவை இழுத்து பூட்டி விட்டது, எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை என்று மறுத்து விட்டது. அப்போ ராமதாசனுடைய பரிதவிப்பு இருந்தாலும் அவருக்கு எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அவருடைய முடிவை யாரும் கேட்கிற நிலையிலே இல்லை. அன்புமணியை பொறுத்தவரையில அவருக்கு தேவை ஒரு ராஜ்யசபா சீட்டு. அவர் எப்பயும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அவர் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு. அந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு பாஜகவோட கூட்டணியில் இருந்தால்தான் சரியா இருக்கும்னு அவர் நம்புறாரு. இப்போ ராமதாஸுக்கு இதுல என்ன சிக்கல்? அதிமுக இவர் விரும்புகின்ற அதிமுக உள்ள இருக்கு, அன்புமணி விரும்புகின்ற பாஜகவும் உள்ள இருக்கு. ரெண்டு பேருக்கு வின்-வின் சிச்சுவேஷன் தானே. இப்ப இதுல இவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப எப்படியும் ஒரு 10 இடங்கள் வாங்கி நிக்க போறாங்க, நிக்கிறதுல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அடுத்த விஷயம். இப்ப நிக்கிறதுக்கே போறதுக்கே இவ்வளவு தயங்குறாரு அப்படின்னா ஏன் தயங்குறாருன்றதே புரியல. கட்சிக்காரர்களும் அதே குழப்பத்தில் தான். இவர் என்ன பேசுறாருன்னே புரியலீங்க. அதிமுகன்றாரு, அதிமுக கூட தானே இருக்கிறோம். அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். மேடையில மாநாட்டுல பேசுறாங்க, மாறி மாறி 2 பேரை பத்தியுமே பேசுறாங்க, தொண்டர்கள் 2க்குமே கை தட்டுறாங்க. அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? இல்ல தொண்டர்களை பொறுத்தவரையில ராமதாஸ் மீது 1000 மாற்று கருத்து இருந்தாலும் நம்ம சாதியில இருந்து ஒருத்தர் இவ்வளவு பெரிய தலைவரா உயர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறாரு. யார் ஆட்சியில இருந்தாலும் அவருடைய அறிக்கைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, அவரை விவாத பொருளா மதிச்சு பேசுறாங்க. நம்ம சாதிக்கு இப்படி ஒரு தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறாங்க. வன்னியர் சங்கத்துல ஜெயகுரு இருந்தாரு. ஆனா அவர் இவ்வளவு மரியாதைக்குரியவரா யாராலையும் கருதப்பட்டவர் கிடையாது. அவரை வந்து பலரும் வந்து ஒரு ரோகா தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரும் அப்படித்தான் பேசி கொண்டிருந்தார், நடந்து கொண்டிருந்தார், கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ராமதாஸ் வந்து ஒரு ஜனநாயகமான முகமா நம்ம சாதியில இருந்து வந்திருக்கிறாருன்ற மரியாதை மதிப்பு என்னைக்குமே உண்டு. அதனாலதான் அவர்கிட்ட இருந்து பிரிந்து போனாலும் கூட என்ன இருந்தாலும் அவர் பெரிய ஐயா அப்படின்ற மரியாதையோட அவரை நடத்துவாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில எதிர்காலம் இவர் தான், வேற ஆள் கிடையாது. இந்த கட்சியை ஜி.கே. மணியிடம் ஒப்படைப்பதா மக்கள் கட்சிக்காரங்க தயாரா இல்லை.
வடிவேல் ராவணனே நடத்திடுவாரா? தயாரா இல்லை. அப்ப அன்புமணி மட்டும்தான் ஒரே சாய்ஸா இருக்கு. ஏன்னா ராமதாஸ் திட்டமிட்டு 2000 இருந்து இத்தனை வரை இப்ப வரைக்கும் 25 வருஷமா தன்னுடைய மகன்தான் தனக்கு பிறகு அப்படின்றத தொண்டர்களுக்கு சொல்லி 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 பதிய வைத்திருக்கிறார். அதனாலதான் ராமதாஸினுடைய மூத்த பேரை, அதாவது அவங்களுடைய மூத்த மகளுக்கு பிறந்த 3வது பையன் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு, எனக்கு குலதெய்வம் நீங்க தான், எங்க எதிர்கால அன்புமணி ராமதாஸ் தான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் டீசெண்டா ஒதுங்கிட்டாரு. எனக்கு வந்து எங்க மாமா பார்த்துக்கிடுவாருங்க, உங்க காலம் வரைக்கும் நாங்க உங்களை மதிக்கிறோம், தெய்வமா மதிக்கிறோம், நீங்க இல்லாட்டினாலும் நீங்க தெய்வம் தான், அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எதிர்காலம் கட்சிக்கு யாரு, அவர் தானே, அவர் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்ப கட்சி மொத்தமும் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நிக்குது. ராமதாஸ் தனக்கு இருக்கக்கூடிய பெரிய மனுஷன்ற செல்வாக்கை பயன்படுத்தி கட்சிக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. கட்சிக்குள்ள யாரும் அவர் பேச்ச கேட்கல. இன்னைக்கு ஜிகே மணிட்ட பேட்டி கேட்கிறாங்க, கட்சிக்குள்ள என்னென்னமோ நடக்குது, நீங்களும் என்னென்னமோ கேட்குறீங்க, நான் என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு போறாரு. அந்த கட்சியை வந்து 25-30 வருஷமா வளர்த்தெடுத்து கொண்டு வந்ததுல ராமதாஸுக்கு அடுத்த பங்கு வந்து ஜிகே மணிக்கு இருக்கு. இப்ப ராமதாஸ் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையான முகமா அறியப்பட்டாலும் ஜிகே மணி வந்து ஒரு சாஃப்டான ஃபேஸா, எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பக்கூடிய முகமா, சட்டப்பேரவையில வந்து எந்த தீர்மானம் வந்தாலும் இவர் தான் கட்சி சார்பா பேசுவார், மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜனநாயகமான மனிதனை அறியப்பட்டவர். அவருக்கே இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, அன்புமணியிடம் சரணடைவது. அன்புமணி ஏன் பாஜகவோடு இவ்வளவு தீவிரமாக முனைப்பு காட்டி கூட்டணியில சேர்றாரு, அல்லது வந்து கூட்டணியில சேரல அப்படின்னா பெற்ற தாய் மேலேயே வந்து பாட்டில் விட்டு எறியறதுக்கு தயாராயிட்டாரு வீட்டுக்குள்ள அப்படின்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத தகவல். ராமதாஸ் அதை ஏன் சொல்றாருன்னே தெரியல. ஏங்க இல்ல நான் கேட்கிறேன், ஒரு கட்சி நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வருஷங்கள் இருக்காங்க, ஒரு மரியாதை இருக்கு அவர் மேல, அப்படின்னும் போது வீட்டு சண்டையை கொண்டு வந்து சொல்லி மக்களே பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவர்கிட்ட கருத்தியலாவோ அல்லது மகனை எக்ஸ்போஸ் பண்றதுக்கோ வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பாஜகவோட கூட்டணி வைக்கிறத பத்தி இவர் வருத்தப்படுறாருல, ஏன் வருத்தப்படுறாருன்றது ஒரு காரணம் சொல்லணும்ல. ஏன் பாஜக வேண்டாம் ஒரு காரணம் சொல்லட்டும். பாஜக, அதிமுக, பாமக இந்த கூட்டணி தானே 5 சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அந்த 5 சீட்டு தானே இன்னைக்கு உங்களுக்கு காப்பாத்திருக்கு. இதுக்கு முன்னாடி இது 5 சீட்டு இருந்துச்சா? இல்ல. தனியாருன்னு ஜெயிச்சா? அது எந்த காலத்துல ஜெயிச்சது? இப்ப பாமக என்னவா இருக்கு? திண்டுக்கல்ல நீங்களும் நின்று பாக்குறீங்க, டெபாசிட் தேர மாட்டேங்குது. பொதுமக்கள் உங்களை பொது தலைவரா ஏத்துக்கல, உங்களை வன்னியர் தலைவரா மட்டும்தான் பாக்குறாங்க. சரி, வன்னியர்கள் எல்லாரும் நம்மள தலைவரா ஏத்துக்கிட்டாங்களான்னா அப்படியும் இல்ல. அவங்க பூரா திமுகலையும் அதிமுகலையும் இருக்கிறாங்க. ஒரு கொசுர கொஞ்சம் பேர் மட்டும்தான் இவர் பின்னாடி நிக்கிறாங்க. இவ்வளவுதான் இந்த கட்சியினுடைய யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மதிச்சு கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கு 2 பேர் தான் தயாரா இருக்கிறாங்க. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பாஜக. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாமக ஏன் தேவைப்படுது அப்படின்னா, சாதி ரீதியான அணிதிரட்டலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தனியா வந்து செய்ய வேண்டியது இல்லை, இவங்களே ரெடியா வச்சிருக்காங்க. நம்ம போய் அந்த கடைக்கு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், நம்ம அவங்கள பூரா நம்ம பக்கம் இழுத்துறலாம் அப்படின்ற நம்பிக்கையில பாஜக பாமகவை கூட. பாஜக கூட்டணி வந்தாலே இது உடையுது கட்சி எல்லாம். இப்போ அதிமுகல அந்த இது பார்த்தோம், அவங்க இதானதுக்கப்புறம் அவர் அமித்ஷா வந்து நான் வந்து பேசுறேன் அப்படின்னாரு. இது கூட கேள்விப்பட்டோம், அப்பா மகனே சேர்த்து வைக்கிறதுக்கு அமித்ஷா வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் செய்திகளை பார்க்குறோம். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா அடமானம் வைக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கூட்டணியில சேர்றது அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகமான ப்ராசஸ்ல சேர்றதே கிடையாது. உன் மேல கேஸ் இருக்கு, நீ ஒழுங்கு மரியாதை என் கூட வர்றியா இல்லையான்னு யாராவது ஒருத்தரை பிடிச்சு மிரட்டுறாங்க. அவர் வந்து கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சிடறாரு. மாற்று கருத்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே போறதை தவிர வேற அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அவங்க உடஞ்சுதான் போகணும். அப்படி ராமதாஸ் வெளியே நின்று கதறாரு. கதறி என்ன பிரயோஜனம்? பாஜகவுக்கு உங்களுக்கு என்ன 7ஆம் பொருத்தமா? நல்ல பொருத்தமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நீங்க சாதி வெறி பேச, அவங்க மத வெறி பேச, தமிழ்நாடே வந்து பத்திக்கிட்டு எரிய போகுதுன்ற அளவுக்கு தான் நிலைமை போய்கிட்டு இருக்குது. இதுல உங்களுக்கு என்ன வருத்தம்ன்றது யாருக்குமே புரியல. இப்போ இவருடைய கமாண்ட் தான் இவருக்கு முக்கியம். நான் வந்து என்னுடைய சாதிக்காரன்னு நான் தான் கமாண்ட் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு. நீ விடுப்பா, அவன் பார்த்துக்கிடுவான் எல்லாத்தையும், நான் பார்த்துக்கிறேன் இல்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. யாரு? அமித்ஷா பார்த்துக்கிடுவாரு. எப்படி வந்து கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு தலைவரா மதிச்சு, அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கான பிரதிநிதியா மதிச்சு, பிரஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு மக்கள் போவாங்க, அவர் பேசுறத 4 பேர் கேட்பாங்க, அவர் ஒரு தலைவரா மதிச்சு 4 கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவரை அழைப்பாங்க. இப்ப யாராவது அவரை கூப்பிடுறாங்களா? கிடையாது. ஏன்னா அவர் திரட்டி வைத்திருந்த அந்த சாதிய அணியை அப்படியே பாஜகவிடம் ஒப்படைச்சிட்டாரு. இனி உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாயிருச்சு. உங்களுக்கான மதிப்பு குறைந்து போனது. ஜான் பாண்டியன் என்ன ஆனாரு? தமிழ்நாட்டின் தென் தமிழகத்துல முக்கியமான ஒரு பகுதியை வந்து மக்களை வந்து திரட்டி வைத்திருந்ததா அறியப்பட்டார். இன்னைக்கு என்ன ஆனாரு? அவ்வளவுதான், காணாம போச்சு. ஏன்னா பாஜகவோட அடமானம் வச்சாச்சு. எதுக்காக? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அன்புமணியும் சிபிஐ வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கும் பாஜகவிடம் அந்த இளைஞர்களை அடமானம் வைத்து விட்டார். இதற்கு மேல் அந்த கட்சிக்கு வந்து வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது. பிளவு வேண்டுமானால் நடக்கலாம். இப்ப ஜிகே மணி வந்து உண்மையிலே ரொம்ப
இப்போ பரிதாபமான நிலையில் இருக்கிறார். அவர் ராமதாஸ் மாதிரி ஒரு தாட்டியமான ஆளா இருந்திருந்தா கூட அவர் ஒரு தனி அணியை பிரிச்சுக்கிட்டு போயிருக்கலாம். அதுக்கும் அவர்கிட்ட வாய்ப்பு இல்லை. இப்போ அதிமுகல என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்கிறது. அதிமுக துண்டு துண்டா செதறும் போது என்ன நடந்துச்சோ அது இங்கேயும் நடக்கும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.